வணக்கம் பீப்பிள்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இப்படி உட்காந்து பேசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராசி பலன் பார்க்க போகிறோம். 2024 முடிஞ்சு 2025க்குள்ளே போக போகிறோம். ஸோ 2025 ராசி பலன் என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் துலாம் ராசிக்கு எப்படி அடுத்த வருஷம் போட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கடைசியாக 2021க்கு ராசி பலன் பார்த்துருப்போம். அதுலேருந்து வாழ்க்கையே நாசமாக போன மாதிரி தான். எந்த விஷயமும் உருப்படியாக பெருசாக ஒன்றும் நடக்கலை. எல்லாமே ஒரு மாதிரி ஒரு கெட்டதாக தான் முடிஞ்சிருக்கு. 2025 ஆச்சும் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். 24ல் என்ன தான் நிறைய கெட்டது நடந்தாலும் நான் கனடாக்கு வந்திருக்கேன். அதனால் அதை தவிர்த்து எல்லாமே கெட்டது தான். 2025 எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த ஜோசியம், ராசி பலன் அதெல்லாம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ராசி பலன் அந்த பிளானட்ஸ் தகுந்த மாதிரி மாறும். ஆனால் ரிசல்ட் ஒருத்தருக்கு ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இது பேஸ்ட் ஆன் மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொன்னால் 2+2 எல்லாருக்கும் 4 தான் வரணுமே தவிர 5 யாருக்கும் வராது. ஸோ இப்போ இது உண்மையா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். நான் ஒரு 2-3 பேரோடதை போய் பார்க்க போகிறேன். எல்லாருமே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த ஒரே ஆன்சராக எனக்கு கொடுக்குறாங்களே, என் ராசியை கொடுக்குறாங்களா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதிலே கண்டுபிடிச்சிடலாம் உண்மையா பொய்யான்னு. பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரங்கள், ஸ்கின் அலர்ஜி மிக மிக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக சித்திரை மாதம் முழுவதும் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக முக்கியம். அதே சமயம் திடீரென்று ராகு வருவதனால் வயிற்று உபத்திரத்தில் சிறிது கவனம். பிள்ளைகளுடன் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. மனதில் இன்ட்யூஷன் காணப்படும். அந்த இன்ட்யூஷன் பெரிய அளவு சக்ஸஸை ஏற்படுத்தும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனக்கசப்பு படிப்படியாக தீர்வது நல்லா தான் சொல்றாரு. பார்க்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீரும். சுபகாரியத்தில் அதிகமான அற்புதத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, வீடு ஆபரணங்கள், நகைகள், வைர நகைகள் எல்லாம் வாங்க வேண்டும் என்று நீண்ட நாள் கனவெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் மாற்றங்களை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், மனதில் ஜெயம், எடுத்த காரியத்தில் ஜெயம் எல்லாம் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தைரியம் ஏற்படும். மன அழுத்தம் படிப்படியாக தீரும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். புது தொழில் அதிகமாக தொடங்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வேற்று மதத்தினரால் அதிகம் பாராட்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மீடியா துறையில் பிரபலமாகக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். என்னடா இது வாழ்க்கை என்று வருத்தத்திலிருந்து சந்தோஷமாக மீண்டு துலா ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் கணவனுக்கோ மனைவிக்கோ பெரிய அதிர்ஷ்டம், பிள்ளைகளுக்கும் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீங்குவதும், தொலைதூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் வீடியோ காலிலாவது பேசுவது புத்திசாலித்தனமான அமைப்பு. அவர்களுக்கு இதமாக பேசுவது, ஆதரவாக கொடுப்பது, பெற்றோர் பெரியோர்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். ஓகே, இவர் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் சொல்லியிருக்காரு. இப்போது இவர் சொல்லியிருக்காருல்ல, இப்போ நம்ம இன்னும் 2-3 பேர் தான் பார்ப்போம். இவரும் சொல்கிறதும் அவங்க சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை அட்லீஸ்ட்
ஓரளவுக்காவது ஒத்து போகணும். அந்த ஒரு பாசிட்டிவ்னு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. இதே பாசிட்டிவ் சொல்கிறாரான்னு பார்ப்போம். நெகட்டிவ் சொல்கிறது ஃபைன், ஆனால் டோட்டலாக இப்போ ஒரு நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தவங்க வந்து துலாம் ராசி 2025 ரொம்ப அடி வாங்குவாங்க அப்படின்னு சொன்னால் 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை எப்படி ஏதோ உண்மை நம்ம எடுத்துக்க முடியும்? ஸோ இப்போ நம்ம அடுத்ததை போய் பார்ப்போம். சார், உலகத்திலேயே 12 ராசிகளுக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குறிஞ்சிப்பூ மாதிரி 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சிப்பூன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயம் குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கு செல்வது. 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டத்தை பண்றது. பானை பிடிச்சவ பாக்யசாலிம்பாங்க. அதிர்ஷ்டம் இருந்தாதான் எந்த ஒரு தொழிலையுமே முன்னுக்கு வர முடியும். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு, ஓடி போனவனுக்கு 9ஆம் வீடு. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவை நம்பி நீங்க ஊரை விட்டு கூட ஓடி போகலாம். குருவை நம்பி நான் ஏன் சார் ஓடி போறேன், நான் அப்படி சொல்ல சார். ஊரை விட்டு ஓடி போனா எவ்வளவு தைரியம் வேணுமோ அவ்வளவு தைரியத்தை குரு பகவான் தருவார். ஓகேங்க, நானும் இந்தியாவிலேருந்து கனடாக்கு தான் வந்திருக்கேன். சிறப்புகளை பத்தி சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு 9ஆம் வீட்டில் குரு வந்தா என்னென்ன நடக்கும்? கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும் சார். ஒரே ஒரு சைன்ல எல்லாத்தையும் மாத்திடுவார் குரு பகவான் வந்துட்டா. இன்ட்ரெஸ்டிங், கொஞ்சம் நல்லா தான் சொல்றாரு. வராது சார், எனக்கு வேலை இல்லை சார், வேலை கிடைச்சிரும் சார். எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை கிடைச்சிரும். குரு பகவானே எனக்கு இந்த மாதிரி குடும்பத்துல நிம்மதியே இல்லை, பிரச்சனை இல்லை, நமக்கு இல்லைங்க, கிடைச்சிரும். அப்ரூவ்டு இங்கேயே இருக்கிறதுக்கான, அங்கேயே பிஆர் வாங்கி அங்கேயே இருக்கிறதுக்கான ஒரு உரிமைகள் போன்றவங்க இந்த வருடம் கிடைக்கும். நான் பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன் குருஜி, அமெரிக்கா வாழ் சிட்டிசனாக மாற போறேன், நான் ஐரோப்பா வாழ் சிட்டிசனாக மாற போறேன். கவலையே படாதீங்க, இந்த வருடம் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஸோ 9ஆம் இடத்துல பித்ரு தோஷங்கள். எங்க அப்பாவை கடைசி காலத்துல நான் பார்த்துக்கவே இல்லை குருஜி, எனக்கு ஒரே மன சங்கடமா இருக்கு, என்னன்னு தெரியல, ஒரே சாபங்களா இருக்கு. எங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது தான் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வருது. நானும் என் ஒய்ஃபும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம் எங்க வீட்டில் ஒரு பிரச்சனை. நாங்கள் சேர்ந்து ஒரு குடும்பமா ஒரு கோயிலுக்கு போகலான்னு நினைக்கும் போது தான் ஒரு தடை வந்துடுது. எங்களால் நிம்மதியா ஒரு காரியத்தை செய்ய முடியல. ஒரு தம்பதியா ஒரு கல்யாணத்துக்கு போகலான்னு நினைக்கிறோம், கை காலை உடச்சிக்கிறோம், ஏதாவது ஒன்று ஆயிடுது. ஸோ இதெல்லாம் அந்த சாபங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கவனிச்சுட்டு இருக்கோம் போல சொல்லக்கூடிய இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாபங்கள். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் பார்வையாக உடம்பை பார்க்கிறார். உடம்பையே குரு பார்த்துட்டார். உடம்புல இருக்க சர்வ ரோகங்களும் நிவாரணமாகும். உடம்புல ஒரே கஷ்டம் சார், காலையில் எந்திரிச்சா இன்னைக்கு வேலைக்கு போகலாமா வேணாமாங்கிறதே ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன். நான் எந்திரிச்ச உடனே அடுத்த நாளும் யோசிப்பேன், நம்ம இன்னைக்கு எந்திரிச்சிட்டோம், நாளைக்கு எந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போகணுமா, வேலைக்கு போகணுமா, ஒர்க்குக்கு போகணுமா, காலேஜுக்கு போகணுமான்னு யோசிக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை குரு பகவான் உங்களை மென்டலி உங்களை வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ்லேயே வச்சிருப்பார். அது எல்லாத்தையும் சரி பண்ணி குரு பகவான் 5ஆம் இட உடம்பை பார்க்கும்போது என்னன்னா, உடல் ரீதியான விருத்தி, உடல் ரீதியான ஒரு தைரியத்தை கொடுப்பார். என்னால் முடியும், நான் நினைச்சா முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை குரு பகவான் உண்டாக்குவார். என்னைக்குமே சென்றதை நினைச்சு கவலைப்படாதீங்க, சென்றது இனி மீளாது, போனது தான். இனி இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு நீங்க நினைச்சு புதுசா வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை புதுசா தொடங்கும். பழைய தொடர்புகள் வேண்டாம் சார், விடுங்க சார், நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ற எதுவும் நமக்கு வேண்டாம். இனிமே எதுக்கு எனக்கு என்ன, ஒரு வாட்டினா பரவாயில்லங்க, ஒரு வாட்டியும் முதலிருந்து வாழுங்கன்னு சொன்னா எப்படி சொல்லுவேன். உயர்ந்தவர்கள் என்னைக்குமே வந்து ரூல், தே ஆர் நாட் ஃபாலோயிங் ரூல்ஸ். அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்க இல்ல. உயர்ந்தவர்கள்னா யாருன்னா, தே ஹேவ் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால்ஸ். அவங்க தான் உயர்ந்தவர்கள். அந்த உயர்ந்தவர்கள், அந்த உயர்ந்த குணம், நிமிர்ந்த நடை, இதெல்லாம் குரு பகவான் தருவார். அதனால அந்த குரு பகவான் 9ஆம் வீட்டில் வரக்கூடியவர் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித் தருவதோடு, நிலையற்ற செல்வங்களையும் அளவற்ற இன்பங்களையும் அள்ளித் தருவதோடு, உடலை பார்த்து தேக பலத்தை தருவதோடு, முயற்சிகளில் வெற்றிகளை தருவதோடு, வறுமை ஒழிப்புக்கான எல்லா விஷயங்களும் தருவதோடு, வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றை ஒழித்து, பழைய சகவாசம் எல்லாம் போச்சு, இனிமே புது நண்பர்கள், புது வாழ்க்கை, புதுசா எல்லாம் கிடைக்கிற மாதிரி மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவதற்காக குரு பகவான் வருகிறார். மிக ஒரு சிறப்பான ஒரு யோகமான வாழ்க்கையை இந்த வருடம் நீங்கள் வாழ போறீங்க. ஊரே வியந்து பார்க்கும்படி, அது அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி சொல்லுவாங்க, அந்த மாதிரி அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. என்ன சொல்லுவாங்க, இனி உங்கள் வாழ்வில் என்னாலும் சுபமங்கள ஓசைதான். நான் பேசிக்காவே இந்த ஜோசியம், ராசி பலன் அதெல்லாம் நம்ப மாட்டேன். பட் நான் ஏன் இது பார்க்குறேன்னா, என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இது நான் பண்ணுறேன்.
பிகாஸ் இப்போ வந்து இவங்க எல்லாமே சூப்பர், எல்லாமே நடக்கும், இந்த ராசிக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான் அப்படிங்கிறாங்க. இப்போது ஓகே, எதுவாக இருந்தாலும் நம்ம எஃபோர்ட் போடணும். நம்ம வந்து அந்த ஒரு முயற்சின்னு ஒன்று போட்டால் தான் ஒரு விஷயம் கிடைக்கும். 2 ப்ராபபிலிட்டி தான், ஒன்று நடக்கும் இல்லைன்னா நடக்காது. இப்போ ஒருத்தன் ட்ரை பண்ணி அது அவனுக்கு நடக்கலைன்னா இப்போ அதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்? நம்ம பக்கம் அந்த நல்ல காற்று அடிக்கல போல், ராசி இல்லைன்னு சொல்லுவோமா, இல்லைனா இவர் தப்பாக அட்டம் பண்ணிட்டாரா? இந்த மாதிரி நிறைய ப்ராபபிலிட்டி நமக்கு சொல்லலாம். அந்த வின்னிங் லூசிங்க்கு நான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இவர் தொட்டதெல்லாம் ஜெயிக்கும்னா, இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் துலாம் ராசி, ஒரே ஒரு வேலைக்கு ஒரே ஒருத்தர் தான் அந்த வேலைக்கு போக முடியும். இப்போ 2 பேருமே துலாம்னா 2 பேருக்கு எப்படி வேலை கிடைக்கும்? ஒருத்தருக்கு தானே வேலை கிடைக்கும். இப்போ அந்த ஒருத்தரில், அந்த 2 பேரில் ஒருத்தர் யார் பெஸ்ட்டுன்னு பார்ப்பாங்க. ஸோ அதில் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. இவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன மார்க் வாங்கியிருக்காரு, என்ன ஸ்கில் செட் வச்சுருக்காரு, இவர் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம், இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில கால்குலேஷன்ஸ் இருக்கும் போது வெறும் இந்த ஜோசியத்தை மட்டும் நம்பி இவர் துலாம் ராசி இந்த வருஷம் நல்லான்னு போட்டிருக்கு, அதனால் இவர் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் இவர் ராசிக்கு எல்லாமே சும்மா போய் இன்றைக்கி நம்ம இதை பண்ணலான் இருக்கேன், நான் துலாம் ராசி நான் இப்போ பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன், ஓகே நமக்கு அது கிடச்சிரும்னு இருக்க முடியாது. அதுக்கு என்ன எஃபர்ட் தேவையோ, என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம 100% கொடுத்தா தான் நடக்கும். நான் அது நம்புகிறேன். நம்ம என்ன பண்ணாலும் ஃபுல் எஃபர்ட் கொடுக்கணும் அதுக்கு. அது கொடுத்தா தான் அதோட ரிசல்ட். இட்ஸ் ஓகே, ரிசல்ட் பேடாக வந்தாலும் குட்டாக வந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே ட்ரை பண்ணியிருக்கோம். மேபி இந்த வாட்டி வரல, இந்த வருஷம் வரலன்னா அடுத்த வருஷம் நம்ம வாங்கிடலாம். ஆனால் அதுக்காக ஒரு 100% போய் இந்த ஜோசியம் லக்கு அதெல்லாம் விழக்கூடாது. லக்கு முக்கியம்தான், இருந்தாலும் லக்கு கொஞ்சோண்டு தான் இருக்கணும். மெஜாரிட்டி நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கும் நம்ம எஃபோர்ட் தான் இருக்கணும். அதுதான் என்னோட கருத்து. ஒருத்தவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். நான் என்னோட கருத்தை சொல்கிறேன். நான் இது எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும்னு சொல்ல வரல. மற்றவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். எனக்கு இதுதான். நம்ம இன்னும் ஒருத்தரோட போய் பார்ப்போம். இவரும் அளவுக்கு நல்லா பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தவரும் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காரு. அடுத்ததை போய் பார்ப்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். துலாம் அதிபதி சுக்கிரன். எல்லாரும் கேட்டாங்க, சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஓகே, பட் துலாமுக்கு சுக்கிரன் உச்சமானா அது 6th house ஆச்சு, அது எப்படி வேலை செய்யும்? நீங்கள் இப்போ துலாம்ன்றது உங்கள் ராசின்னு வச்சுப்போம். உங்கள் ராசிநாதன் எங்கே இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஃபேவர் தானே, ஃபேவர் தான். இப்போ நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு நீங்கள் கெட்டது செஞ்சுருவீங்களா? செய்ய மாட்டீங்க. உச்சம்னா என்ன? ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. ஆனால் அது 6th house, போராட வேண்டிய இடம். பட் ஆனால் ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. உங்களுக்கு வந்து அறிவு, பலம், ஆற்றல் எல்லாம் ஃபுல்லாக வருது. ஆனால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு போட்டியாளராக 2 பேர் இருக்காங்க. சமாளிக்கிறது ஈஸி தானே? நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். துலாம் 6ல் சுக்கிரன் உச்சம். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு எதிர்ப்பு, ஒரு போட்டி, அல்லது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு டஃப்பாக இருக்குது, சுச்சுவேஷன் ஒரு டஃப்பாக இருக்குன்னா அதில் மோதி ஜெயிக்கிற ஒரு ஆற்றலையும் வலிமையும் இந்த துலாமுக்கு சுக்கிரன் தருவார். அதுதான் உச்சமான பலன் உங்களுக்கு. முதல்ல 8ஆம் இடத்துல உங்களுக்கு கரெக்டாக குரு வந்து மறைகிறார். அந்த 6 கூடிய கிரகம் போய் 8ல் மறையும். 6ல் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் போய் உச்சம் அடையும். இது என்ன பலன்? ஸோ நீங்கள் பலம் அடைகிறீங்க, அது 6ஆம் இடம். எதிரியை சந்திக்கிறீங்க, எதிர்ப்பை சந்திக்கிறீங்க, பிரச்சனையை சந்திக்கிறீங்க. அந்த 8ஆம் இடத்துக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவர் மறைவான ஸ்தானத்தில் மறைஞ்சு ஒரு மாதிரி இன்டர்லிங்க், செயின் லிங்க் மாதிரி பண்ணிக்கும். இது ஒரு யோகம் தான். இது அப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த பரிவர்த்தனையும் சரி, இந்த உச்சமடையக்கூடிய காலமும் சரி, ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். என்ன நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் வருமா, நிறைய பணம் வருமா, அது வருமாலாம், அது கிடையாது. துலாமுக்கு அது கிடையாது. துலாமை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும். அந்த வாய்ப்புக்கு இன்னொரு நபரும் கூடயே இருப்பார். நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். இது ஃபைட்னா அப்படின்னா, உங்களை திறமையோட ஒரு திறமைசாலிக்கிட்ட உங்கள் திறமையோட மோதுற ஒரு இடமா இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த எக்ஸாம்பிள் மாதிரி தான் இப்போ இவர் சொல்கிறாரு. ஸோ என்னதான் ராசி ஹெல்ப் பண்ணாலும் நம்மளோட ஒரு செல்ஃப் எஃபர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் இப்போ இவர் சொல்கிறாரு. இப்போ இன்னொருத்தர் இருப்பார்னா அவரோட காம்படிட் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இவர் சொல்கிறாரு. உங்கள் அதிர்ஷ்டத்தோடு அவர் அதிர்ஷ்டத்தோட மோதுற ஒரு இடமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பறிச்சிருவீங்க. எப்படி பறிப்பீங்க அப்படின்னா, துலாம் இல்லையா, உங்களுக்கு வந்து எதிராளி பலமாக இருப்பாரா, உங்கள் ராசிநாதன் பலமாக இருப்பாரா? உங்கள் ராசிநாதன் தான் பலம். ஸோ அது இவர் சொல்கிற எக்ஸாம்பிளும் அந்த சொல்கிற விதமும் கரெக்டு. ஆனால் அவர் அந்த கான்டெக்ஸ்ட்டை எப்படி கொஞ்சம் மாற்றுறாருன்னா,
அவர் இந்த ஸ்கில் செட் செல்ஃப் எஃபர்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ராசியை உள்ளே போட்டுட்டு அவர் என்னதான் சூப்பராக இருந்தாலும் உங்களுக்கு காம்படிட்டராக இருந்தாலும் நீங்கள் துலாம் ராசி, அதனால் நீங்கள் வின் பண்ணிடுவீங்க மாதிரி சொல்கிறாரு. இது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு 50-50 கொஞ்சம் உண்மையோட ஒரு ஒரு ஃபிக்ஷனையும் கலந்து உள்ளே போட்டு ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. படிப்பீங்க, தட்டி படிப்பீங்க, எட்டி படிப்பீங்க. ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் இது வந்து பண வரவு கொடுக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக போட்டியில் வெற்றி தரும்னு சொல்லலாம். இது அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் அறிவு ஆற்றலை பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு தானாகவே பலன் வந்து தேடி வரும்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தேடி போகிற இடத்துல நீங்கள் வெறும் கையோடு திரும்ப மாட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி தான் அந்த பலன் இருக்குது. துலாம் இதே சுக்ரன் நிறைய பேர் கேட்டது வந்து ஜாக்பாட்லாம் எதாவது அடிக்குமா, 6th house ஆச்சு, அப்படி விபரீத ராஜயோகத்தில் எதாவது அடிக்காதா, அது அடிக்காதா, இது அதுக்குண்டான பலன் கிடையாது. சில பேருடைய கேள்வி என்னென்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஸ்மூத்தாக, ரிலேஷன்ஷிப்பில் தான் நீங்கள் சண்டை போடக்கூடாது. 6th ஹவுஸில் சுக்ரன் போகும்போது என்னென்னா மற்றதுக்கெல்லாம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்காது. ஏதோ ஒரு குறியோடு போவீங்க, அது ஒரே குறிக்கோள்னால் உங்களுக்கு ஒன்று எய்தர் உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் இல்லை உங்களுடைய மைண்ட் செட் வந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கும், எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வராது. டிக்கெட்ஸ்லாம் வாங்கலாமா, ஜாக்பாட்லாம் அடிக்குமா, நாட் ஷுவர். பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 6th ஹவுஸ்னால அது நீங்களாக பெரிய லெவலில் கடனை வாங்கி ரைஸ் பண்ணிடக்கூடாது. சில பேர் கேட்பாங்க நிறைய கடன் வாங்குறது, ஏன்னா வரும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சமடைஞ்சாருன்னா பெரிய கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு வந்துடும். ஆக்சுவலாக இவர் பார்க்க கொஞ்சம் எப்படி இருக்காருன்னா ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஆள் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மற்ற 2 பேரும் நம்ம பார்த்தோம்ல, அவர் மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபார்மல்ஸ் போட்டுக்கிட்டு இந்த கையில் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ், இந்த மோதிரம் கீதிரம் செயின் அதெல்லாம் போடாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு சயின்ஸை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பேசுகிற மாதிரி தான் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. இந்த பணம் பற்றியெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் மழை அப்படியே கொட்டுங்கன்னு மாதிரி சொல்லலை. உஷாராக இருந்துக்கோங்க. ஐம் நாட் ஷுர், தப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதனால் அப்படி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்கள் ஸ்கில் மேலே நம்பிக்கை வைங்க மாதிரி தான் சொல்கிறாரு. இவரை கூட கொஞ்சம் நம்புகிற மாதிரி தான் இருக்குது, நம்பிடலாம். மற்ற 2 பேரும் ஒரு மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டான ஃபார்மேட்டில் பேசின மாதிரி தான் இருந்துச்சு. இவர் கொஞ்சம் ஒரு விஷயத்த ஒரு உண்மையோட கலந்து எப்படி பேசணுமோ கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுகிற மாதிரி இருக்காரு. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அடுத்த டிரான்ஸ்லேட்லாம் அப்படி இருக்குது, நல்லதா சொல்கிறாரு, சொல்லி முடிக்கிறாரான்னு பார்ப்போம். நீங்கள் பண்ணுறது நல்லது. பெரிய கடன் போக வேண்டாம், பெரிய ப்ராஜெக்டில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் பண்ண வேண்டாம். பட் மாடரேட்டாக உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் ஜெயிக்கிற இடத்துல இருப்பீங்க, வெல்லும் ஒரு 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 வெல்லக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. சப்போர்ட் நிறைய கிடைக்கும், ஏன்னா அது மல்டி பிளானட்டோட கன்ஜெக்ஷனில் வரதுனால சப்போர்ட் நிறைய கிடைக்கும். ஸோ துலாம் உங்களுக்கு வந்து 6th ஹவுஸில் சுக்கிரன் உச்சமடைகிறது. நீங்கள் யார், உங்கள் பலம் என்ன அப்படின்னு, உங்கள் தகுதி என்ன, உங்கள் திறமை என்ன, உங்கள் அறிவு என்ன, உங்களுடைய ஆற்றல் என்ன, உங்களுடைய தனித்திறன் என்ன, இதெல்லாம் நிரூபிக்கிற ஒரு நேரம், இதெல்லாம் நிரூபிக்கிற ஒரு இடம். ஓகே, இப்போ இவர் வந்து கொஞ்சம் நல்லா தான் சொல்லியிருக்காரு. மற்ற 2 பேரும் சொன்னது ஒரே மாதிரி இருக்கும், இவரும் கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் ரியாலிட்டி கலந்து நான் இதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் கம்பேரிசன்லாம் பண்ண மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. விச் இஸ் எனக்கும் என்னோட அறிவுக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, மற்றவங்கள விட இவர் கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி சொல்லணுமோ ஒரு ரியாலிட்டி கலந்து தான் சொல்லியிருக்காரு. பார்க்குறதுக்கும் ஓகே, இவர் கொஞ்சம் ரிசர்ச் நிஜமாவே பண்ணியிருக்காரு அந்த மாதிரி தான் தெரியுது. இவர் பண்ணியிருக்காரா நிஜமா எனக்கு தெரில. பட் நமக்கு அந்த ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது ஓகே, ஃபார்மல்ஸ் போட்டிருக்காரு. நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வச்சு நான் கணக்கு சொல்லலை, பட் அந்த ஒரு டெம்ப்ளேட்டில் இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து இவர் ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். மற்ற பிரகாரம் ஓகே, என்ன இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நான் வந்து இதெல்லாம் பெருசாக நம்புகிற ஆள் கிடையாது. அதுக்காக ராசி நல்லா போட்டிருக்கு, வீட்டிலே உட்காந்தா காசு வரும், வீட்டிலே உட்காந்து நினச்சதும் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. அதுக்கு நம்ம எஃபர்ட் போடணும், போடுற எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரும்னு நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிடுறேன். நல்லா தான் சொல்லியிருக்காங்க 3 பேரும். ஆனால் சொல்கிறது எப்பவுமே நடக்குமான்னு தெரில. நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் தான் ரிசல்ட் இருக்குது. அதனால் 2025 நல்லா வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு
உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்களும் என்ன மாதிரி தான் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.